அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் முழு மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 100 கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெய்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு, என்ன சார் ஒரு வாரமாக வீடியோவை காணமே, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு வந்து கேட்குது. என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. சரியா? சரி, இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30 நாள் கணக்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டு அடித்து தள்ளிடுவோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து மாதிரி தேர்வு முழு மாதிரி தேர்வாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். டெய்லி வந்து ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து கொடுத்துட்றேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4 தமிழில் உங்களால் வந்து 95 அபோவ் வந்து எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, முதல் கேள்வி, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஸோ என்ன அப்படின்னா, வனப்பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? கன்சர்வேட்டர் அப்படின்னா இந்த பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். வன பாதுகாவலர். ரெண்டாவது, டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. ஸோ டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. இதெல்லாம் லட்டு கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டீட்டெயிலாக வந்து கொடுக்காம லைட்டாக மொழிபெயர்ப்பு மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து சம்மந்தம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த மூணாவது கேள்வி, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக. இதில் இதை அடிக்கோடிட்டு காமிச்சிடணும். இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது, இந்த கேள்வி வந்து டிஎன்பிசியில் எக்கச்சக்கமான டைம் வந்து கேட்டாங்க. சரியா? என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கை கனி போன அப்படின்னா வெளிப்படை தன்மை. சரியா? இப்போ நம்ம உள்ளங்கையில் நெல்லிக்கனி, குட்டி நெல்லிக்கனி இருக்குது தெரியுமா, வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. உடலும் உயிரும் போல உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. இப்போ உயிர் இல்லைன்னா உடலுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? உடல் இல்லைன்னா உயிருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? ரெண்டும் சேர்ந்துருந்தால் தான் நல்லது. ஸோ இணைப்பிரியாமை அப்படிங்கிறது இங்கே வந்து எது கரெக்டு? இணைப்பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கொட்டுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல கொட்டி பாருங்களேன். சரியா? ஒரு இடத்துல நிற்காது, ஓடிடும். சரியா? ஒன்று சேர்ந்து வந்து இருக்குமா? கிடையாது, சேராது. ஏன்னா நல்லா ரவுண்டாக இருக்கும்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது. அடுத்ததாக, பணிந்து பணித்து இருவினை பொருள் வேறுபாடு. பணிந்துன்னா ஐயா சாமி பணிந்து. சரியா? பணித்துனா டேய் வேலை பாடுறா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு உள்ள அந்த வித்தியாசம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா, நல்ல நாளையும் வந்து பாருங்கள். இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இங்கே வந்து இல்லு வந்து இந்த இல்லு வந்து வரக்கூடாது, இந்த இல்லு வந்து வரணும். சரியா? இங்கேயும் இந்த இல்லு வந்து வரணும், இங்கேயும் இந்த இல்லு வந்து வரணும். டைப்பிங் மிஸ்டேக். சரியா? ஆசிரியர் பணித்ததால் பணித்து அப்படின்னா நீ வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சரியா? பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி பணிந்து வந்து படிக்கிறது. ஆப்ஷன் டி. அடுத்து, திரும்பவும் பணிந்து பணித்து. இந்த ஒரு 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேள்வி வந்து எது வந்து பார்க்கலாமா? தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணித்த அப்படின்னா அந்த கட்டளை கொடுத்துற வேலையை தொண்டன் பணிந்து செய்கிறான். அப்போ முதல் கூற்று வந்து கரெக்டாக வந்து வருது. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது, தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். மாற்றி வரணும், இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. அடுத்து, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். கரெக்டு. தலைவர் இதை பண்ணண்டா அப்படின்னா ஐயா சரிங்கய்யா, அது அவ்வளோதான். சரியா? கரெக்டு. அடுத்து, தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். தப்பு. ஸோ 1ஆவதும் 3ஆவதும் சரியாக வந்து இருக்குது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி. அடுத்து, மடை திறந்த வெள்ளம் போல உவமையின் பொருளை எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ மடையை திறந்து விட்டோம் அப்படின்னா வெள்ளம் எப்படி போகும்? ரொம்ப வேகமாக வந்து போகுமா? சரியா?
வேகமாக வந்து போகுமா? அப்படிங்கிறப்ப இங்கே வந்து இது எது கரெக்டாக வரும் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். எந்த ஒரு தடையும் வந்து இருக்காது, வேகமாக வந்து போகும். சரியா? ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஓகே, அடுத்து சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை எழுதுக. இதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா வந்து வாசிங்க, 4 இதையும் வந்து வாசிங்க. வாசிக்கிறப்ப இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அப்படிங்கிறது தான். அடுத்ததாக அகரவரிசைப்படுத்தி எழுதுக. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன் கொடுத்துருக்காங்க. என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? பானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? பா தான் வரணும். சரியா? நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாமா? ஸோ பாப்பா, பிபி, பூப்பு இந்த தான் வந்து வரணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன் இதுதான் வந்து கரெக்ட். திரும்பவும் அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க. சார் என்ன சார் அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க, இப்போ சொற்களை மாற்றி மாற்றி எழுதுன்னு சொல்லி இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிசியில் அப்படி தான் கேள்வி வந்து கேட்க போகிறாங்க. சரியா? ரைட். கோலம், குருவி, கேணி, கடல் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? காணா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கா தான் முதல்ல வந்து வரணும். ஓகேவா? அப்போ கடல் தான் கரெக்டு. காக்கா, கிக்கி, குக்கு அப்படிங்கிறப்ப கடலுக்கு அப்புறம் எது வரணும்? குருவி, கேணி, கோலம் அப்படிங்கிறத வரணும். இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இந்த மாதிரி லட்டு கொஷின்லாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து போட்டுருவாங்களே, பிரச்சனையே இல்லையே. சரியா? அடுத்ததாக கொடு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தருக. கொடு, கொடுனாலே மைண்டில் வந்து வந்துடணும். ஒன்று கொடுத்தவராக இருக்கணும், இல்லைன்னா கொடுத்தவராக இருக்கணும். ரெண்டில் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். கொடுத்தோர் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வினையாளனையும் பெயர். சரியா? கொடுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வினை எச்சத்தில் வந்து வரும். கொடுத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்பெயரில் வந்து வரும். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு. ஸோ பேசு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் வந்து வினைமுற்று வந்து கேட்குறாங்க. இதில் எது முற்று பெற்ற மாதிரி வந்து இருக்குது? ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பேசினால், இன்னொன்று பேசுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது முற்று, அதாவது வினைமுற்று அப்படின்னா பேசினான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. இங்கே பேசுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வந்து வரும். சரியா? கான் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கான் இதில் எது கரெக்டாக இருக்குது? இது வந்து வேர்ச்சொல், எது வந்து கரெக்டாக இருக்குது? கான், கண்டேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? கண்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கான் அப்படிங்கிறது. கண்ணுன்னு சொல்லி சொல்ல முடியாது சார், கண் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணுங்கிறது உறுப்பை வந்து குறிக்கும். சரியா? அடுத்து ஒலி வேறுபாடு. விரை, விரை. சரியா? விரை, விரை. ஃபஸ்ட்டு விரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியலனா கூட இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. விரை அப்படின்னா விதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபஸ்ட்டு விரை. சரியா? ரெண்டாவது விரை இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னா விரைச்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விரைச்சி போகுது அப்படின்னா அது வந்து மரத்து போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மரத்து எந்த ரா வந்து வரணும்னு அதையும் நல்லா வந்து பார்க்கணும். சரியா? இந்த விரைக்கு வந்து விதை வந்து வரும். ரெண்டாவது இருக்கிற அந்த விரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்தல், இந்த ரா வந்து வரணும். இந்த ரா. சரியா? இந்த ரா போட்டால் அப்படின்னா வேறு வந்துடும். மரத்தல் அப்படின்னா ஞாபக மருதி வந்துருக்கிறதையே அது வந்து வந்துடும். அதை போடக்கூடாது. எது போடணும்? இந்த ரா தான் வந்து போடணும். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டு. விதை மரத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? விதை மரத்தல். ரைட். அடுத்து விளை, விளை பொருள் வேறுபாடு. ஃபஸ்ட்டு விளை என்ன நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வேறுபாடு விளைச்சல். இங்கே விளைச்சல் ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஆனால் விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல் வந்து இருக்கா? என்ன இருக்குது? உண்டாக்குதல் இருக்குது. சரியா? அடுத்து இந்த விளை. இந்த விளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விளை வந்து இந்த இடத்துல நான் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். அந்த விளைன்னா நம்மளுக்கு வந்து பொருள் விளை வந்து வந்துடும். ஓகேவா? இந்த விளை வந்து வரணும். இந்த விளை வந்து வரணும். நம்ம டைப் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்காம விட்டுருக்கோம் போல். சரி விடுங்க, மனித இயல்பு தானே. விளை அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த விளை வந்து வரணும். இந்த விளை அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உண்டாக்குதல், விரும்பு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? இதுவே வந்து இந்த லை வந்து வந்திருக்கு அப்படின்னா மதிப்பு வந்து சொல்லலாம். மதிப்பு வந்து சொல்லலாம். ஓகேவா?
அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் எது கரெக்டாக இருக்குது? சரியா, மணிமேகலை கரெக்ட் தான். அடுத்து மணிப்பல்லவ அப்படிங்கிறதுக்கு எந்த இல்லு வந்து வரணும்? கரெக்டு தான், இல்லு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து மணிப்பல்லவக்கு அப்புறம் இத்து வந்து வரணுமா அப்படின்னு இருக்குது. இத்து வந்து கண்டிப்பாக வரணும். மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா, இங்கே தீவிற்கு இச்சு வந்து நம்ம போடாமல் விட்ருக்கோம், இங்குள்ள போடணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியா, ஸோ ஆப்ஷன் பி இந்த இருக்குது பாருங்க, ஆப்ஷன் பி. மணிமேகலை மணி பள்ளத்தீவிற்கு சென்றால், பல்லவத் இத்து வந்து வரணும், தீவிற்கு இச்சு வந்து வரணும். சரியா, இச்சு வரணும். நம்மளால வந்து வருவாங்க, சார் 17வதுக்கு ஆப்ஷன் இதுதானே வரணும், ஆப்ஷன் அதானே வரணும் அப்படின்னு. நான் அதனால் அது தெளிவாக சொல்கிறேன். நாட்டிக்கல் மைல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கிராப் தமிழ் சொல் தருக, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கிராப்னா செதுக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தம். உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உதித்த அப்படின்னா உதிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன எதிர்ச்சொல்? மறையுது. ஸோ மறைந்த. உருவகத்தொடருக்கு பொருந்தாத சொல்லை தருக. உருவகத்தொடர்னா என்ன? இந்த முகமலர் அப்படிங்கிறது உருவகத்தொடர். சரியா, மெஜாரிட்டி உருவகத்தொடரில் அந்த நம்ம உறுப்புகள் வந்து முன்னால் வந்து வந்துடும். சரியா, முகமதி அப்படிங்கிறது உருவகத்தொடர். முகத்தாமரை உருவகத்தொடர் தான். ஆனால் முகமண் அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயமே வந்து கிடையாது. மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே வந்து கிடையாது. அப்படிங்கிறப்ப இங்கே வந்து வராது. உருவத்தொடருக்கு பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான். அடுத்து பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. பொருந்திய இணைகள் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் கொடுக்குற கொஸ்டினுக்கும் சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே, எப்படி நாங்கள் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னால் இருக்கிற கொஸ்டின் எடுத்து பாருங்கள், தமிழ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், சிலபஸையும் எடுத்து பாருங்கள், ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸஸாக சிலபஸில் இல்லாத கேள்வி கேட்பாங்க. சரியா, ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக் வந்து படிக்காமல் வந்து போக முடியாது. நம்மளுக்கு பேஸ்மெண்ட் என்னென்னா 6 to 12 ஸ்கூல் புக்கு. சரியா, அதில் இருக்கிற எதை வேணால் வந்து கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி நம்ம கேட்க முடியாது, என்ன சிலபஸில் இல்லாத நீ கேட்டிருக்கியே அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. சரியா, ரைட். பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. படுவும் ஊ வந்தால் என்ன அளபடை? அப்படின்னா இன்னிசை அளபடை. அப்போ பொருந்திய இணைப்படை கரெக்ட் தான். இது ஃபஸ்ட்டு இது கரெக்டு. அடுத்து தளி ஈ வந்தால் சொல்லிசை அளபடை கரெக்டு தான். வாழ்க்கை ஒற்றளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இல்லையே, இதில் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறோமே. கரெக்டு தான். படுவும் ஊழலா பாட்டு இன்னிசை அளபடை கரெக்டாக தான் வருது. ஆனால் இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து 2 4 தான் வந்து ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வாழ்க்கை ஒற்றளபடை இல்லு வந்து வராது. ஸோ ஒற்றளபடையில் வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. சரியா, அடுத்து தருவும் செயலி செல்வம் கொடுத்துருக்காங்க, வராது. அப்போ இங்கே வந்து என்ன ஆன்சராக வந்து வரணும் அப்படின்னா ஆக்சுவலாக 1 2 வந்து வரணும். ஆனால் இவங்க நம்மளுக்கு ஆப்ஷனில் 2 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்தால் இன்னிசை அளபடை வரணும். சரியா, மெஜாரிட்டி வந்து அதுதான் வந்து வரும். பட் இந்த டிஎன்பிஎஸ்சியில் இதுதான் ஒரு பெரிய சிக்கலேமோ. ஓகேவா, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாற்றி வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இங்கே வந்து ஆன்சராக 2 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்சராக வந்து எது வருது அப்படின்னா இந்த 2 தான் வந்து வருது. 1 2 தான் வந்து வருது. சரியா, ரைட். ஸோ இந்த கேள்விக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற அந்த ஆன்சர் கீழே நம்மளுக்கே குழப்புது. சரியா, ரைட்டு. கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இதுக்கு தான் 2 4 வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு தான் 1வது வந்து வரலை அப்படிங்கிறத மறக்காமல் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரியா, ரைட். அடுத்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. சரியான எதிர்ச்சொல் இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது? இரவலர் புறவலர் இதுதான் கரெக்ட். சரியா, இதுதான் எதிர்ச்சொல்.
இரவலர் அப்படிங்கிறது வாங்குறவங்க, புரவலர் அப்படின்னா கொடுக்குறவங்க. சரியா? அடுத்து ஆத்தி கூட்டல் சூடி சேர்த்து எழுதுக. உடனே நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஆத்தி கூட்டு சொல்லி ஆத்திச்சுடி இச்சு வந்து வரும் அப்படின்னு சொல்லி டப்புனா வந்து அடிப்போம். ஆனால் டிஎன்பிசியில் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆத்தி சுடி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியா? ஆத்தி சுடி. சரியான கூட்டப்பெயரை காண்க. ஆடு. ஆடு கூட்டம் சொல்லுவோமா? ஆட்டு மந்தையா, ஆடு குவியலா, ஆடு சாரையா? ஆட்டு மந்தை. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிரொலிக்க. இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. ஸோ இதெல்லாம் புறப்பொருள் இலக்கணம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கேள்வி வந்து கேட்குறாங்கல்ல, ஸோ நம்ம பார்த்து தான் ஆகணும். புறப்பொருள் இலக்கணம். மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. எதுக்காக சூடி செல்கிறாங்க? ஆணிரை மீட்டலுக்காக கரந்தை பூவை சூடி செல்கிறாங்க. பந்து உருண்டது. இது தன்வினை. இது தன்வினையா? பந்து உருண்டது அப்படிங்கிறது ஆமாம் தன்வினை தான். ஸோ கூட்டு வந்து சரி. காரணம், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இதுவும் சரி தான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. இது சரியா? என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி தான். கரெக்டு தான். உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்தனையாக கொல்லப்பட்டது. கரெக்டு தான். ஸோ கூற்றும் காரணமும் சரி. அடுத்து கூற்று. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்றும் சரியாக தான் இருக்குது, காரணமும் சரியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்றும் காரணமும் பொருந்துகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அந்த பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கேள்வி வந்து கேட்குறாங்க. லட்டு. சரியா? வெறும் ஒரு 4 கேள்வி 5 கேள்வி இதில் வந்து கேட்டுருவாங்க. இதிலெல்லாம் நீங்கள் மைனர் மிஸ்டேக் பண்ணிங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா? மைனர் மிஸ்டேக் மட்டும் இதில் வந்து பண்ணிடவே கூடாது. ஓகே, என்னன்னு பார்க்கலாமா? 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஸோ பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வந்து வாசிங்க. சரியா? வாசிச்சிட்டிங்களா? சரி, ஓகே, வாசிச்சாச்சு. நான் வாசித்தேன் அப்படின்னா இன்னும் லேட் ஆயிரும். ஸோ நான் வந்து டேரெக்டாக கேள்விக்குள்ளேயே வந்து போயிடுறேன். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை என்ன? வரியிலேயே கொடுத்துட்டாங்க. அது என்னது? பரணி அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்ததாக போருக்குரிய தெய்வமாக டேஸை கருதுவர். எதை கருதுவாங்க அப்படின்னா அந்த பரணியில், அதாவது எதை கருதுவாங்க அப்படின்னா காளி தெய்வத்தை வந்து போருக்குரிய தெய்வமாக கருதுவாங்க. மெஜாரிட்டி படத்துலலாம் வந்து காளியை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த காளி தானே வந்து முன்னால் நிற்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக அமர் என்பதன் பொருள் என்ன? அமர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போர் அப்படிங்கிறது அர்த்தம். அமர் அப்படின்னா போர். சரியா? 96 பிரித்தெழுதுக. கேள்வியை பார்த்தீங்களா? அதாவது இந்த கேள்வியில் வந்து 96 வகை சிற்றிலக்கங்கள் 1 அப்படின்னு சொல்லிட்டு பரணியை வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த 96 பிரித்து வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி பிரிப்பீங்க? 90 கூட்டல் 6 அப்படிங்கிறது தான். என்னது? 90 கூட்டல் 6. சரி. அடுத்து பரணி இலக்கியம் யாரால் பாடப்பட்டது? பரணி யார் பாடினா? செயங்கொண்டார் தான் பாடினார். ஜெயங்கொண்டான்னு கொடுத்துருக்கேன், செயங்கொண்டார் அப்படிங்கிறவர். அடுத்து பொறுத்துக. இந்த கேள்விலாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சரியா? தூசுனா என்ன? தூசுனா பட்டு. துகிர்னா பவளம். வெறுக்கை செல்வம். நொடை அப்படின்னா விளை. 2 1 4 3 அப்படிங்கிறது சரி. அடுத்தும் பொறுத்துக. நேமி, தூவி, விரிச்சி, சுவல். ஸோ நேமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சக்கரம். நேமினா என்ன அர்த்தம்? சக்கரம். தூவி அப்படின்னா தூவி. விரிச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படின்னா தோல். சரியா? சுவல் அப்படின்னா என்னது? தோல். ஸோ 3 4 1 2 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்ததாக
பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து இதை பார்த்தோன்னே என்னடா இதில் என்ன பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஆனால் இங்கே வந்து விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அது அஃது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த அது அப்படிங்கிறது நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு அடுத்து வர்ற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெய்யெழுத்தாக வந்து இருக்கணும். அதாவது உயிர்மெய் எழுத்தாக வந்து இருக்கணும். உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது வந்து போடலாம், தப்பு வந்து கிடையாது. இதுவே ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம அஃது அப்படிங்கிறதான் வந்து போடணும். சரியா, ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து அஃது அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அஃது ஃபஸ்ட்டு என்ன வரணும், அஃது அப்படின்னு சொல்லி வரணும், அஃது. அதுக்கப்புறம் ஒருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஒருக்கு அடுத்து உயிர்மெய் எழுத்து தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வரக்கூடாது, ஓர் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா, அப்போ என்ன வரணும் அப்படின்னா அஃது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி, எதை குடிக்கணும், தோசையை குடிப்பியா, தண்ணீரை குடிப்பியா, கடலை மிட்டாய் குடிப்பியா, பால் குடிப்பியா. சரியா, தோசை குடிக்க மாட்டோம், கடலை மிட்டாய் குடிக்க மாட்டோம். ஒன்று தண்ணி இல்லைன்னா பால். பாலுக்கு என்ன சொல்லணும், பால் பருகுன்னு தான் சொல்லணும். சரியா, தண்ணீர் தான் குடி அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா, அடுத்து, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா, மண்டா அப்படிங்கிறது ஒரு மொழிப்பா. சரியா, 9th வந்து இருக்கும், திராவிட மொழிகள் பற்றி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் கேட்கலாம், சார் திராவிட மொழிலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா, ஸோ மண்டா அப்படிங்கிறது என்ன மொழி அப்படின்னா நடு திராவிட மொழி அப்படிங்கிறது தான் கரெக்ட். மண்டா என்பது நடு திராவிட மொழியில் வந்து வரும். சரியா, அடுத்து, பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ், பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க, அதன் மூலமாக இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. சரியா, இந்த இடத்துல தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், எனவே பெரியவர்களுக்கு தீங்கு செய்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட முடியாது. சரியா, இங்கே வந்து எதிர்மறையாக வந்து இருக்கும். இங்கே பிழைத்து கொள்கிறாங்க, அடுத்த மாதிரி பாருங்கள் இங்கே தப்ப முடியாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன போடணும் அப்படின்னா ஆனால் அப்படிங்கிறது தான் போடணும். சரியா, அதுபோல் வராது, அதே மாதிரி அதனால் அப்படிங்கிறதும் வராது. என்ன வரணும், ஆனால் அப்படிங்கிறது தான் வரணும். சரியா, திரும்பவும் சரியான இணைப்பு சொல். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். சரியா, ஓகே, சர்ச்சில் கூறினாருக்கு அப்புறம் ஒரு டேஷ் வந்து வரணும். சரியா, ஸோ மிஸ்டேக், அடுத்த டைம் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா, மிஸ்டேக். சரி, ரைட்டு. இந்த டேஷ் சர்ச்சில் கூறினார் இல்லையா, அதுக்கப்புறம் நேதாஜி இந்த தமிழன் தான் ஆங்கிலேயர்கள் அழிக்கும் என்று பதில் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல ஆகவே வரணுமா, அதனால் வரணுமா, அவ்வாறு வரணுமா, அதற்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேள்வி நல்லா பாருங்கள். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். ரைட்டா, சர்ச்சில் வந்து ஒரு கூற்று வந்து வைக்கிறாரு. அதுக்கு நேதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழன் தான் ஆங்கிலேயர்கள் அழிக்கும் என்று பதில் சொல்கிறாரு. அப்போ என்ன வரணும், ஆகவே அப்படின்னு வராது, அவ்வாறு வராது, அதனால் வராது, அதற்கு அப்படிங்கிறதா வந்து வரணும். ஸோ அதற்கு அப்படிங்கிறதான் கரெக்டு. பொருத்தமான இணையை தேடுக. அவன் வந்தான் இறந்த காலம், அவள் வருகிறாள் எதிர்காலம், அது வந்தது நிகழ்காலம், நீ வந்தா எதிர்காலம். இதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்தான், வந்தான் அப்படின்னா வந்துட்டான். ஸோ வந்துட்டான் அப்படின்னா அது வந்து இறந்த காலம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அவள் வருகிறாள், வருகிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம். அது வந்தது, வந்ததுன்னா வந்துருச்சு, அது இறந்த காலம். சரியா, ரைட். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இருக்குது, இதை நிகழ்காலமாக வந்து மாற்றணும். சரியா, நிகழ்காலம்னா நடத்துனா இதுக்கு வந்து கரெக்டு வந்து எது அப்படின்னா ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. எனது ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். அடுத்து பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்கு. தேன், தேன், மலை, விளக்கு, மணி, விலங்கு. இதில் எது கரெக்டாக இருக்கும், எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தேன் மலை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பிழையான இணையை தேர்வு செய்க. நாகை, பட்டினம்.
செங்கல் புறம் உதகை மண்டலம் பட்டு கோட்டை. இதில் வந்து பாருங்க நாகப்பட்டினம் கரெக்டு, செங்கல் பட்டுன்னு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செங்கல் புறம் கொடுத்துருக்காங்க, தப்பு. உதகமண்டலம் கரெக்டு, பட்டுக்கோட்டை கரெக்டு. அப்போ எது பிழையான இணை? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்க. எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, நம்ம பேசுகிறது. சரியா? அது எழுத்து வழக்கில் வந்து மாற்றணும். எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது கரெக்டாக, அதாவது எங்கேருந்து வருகிறீர்கள் கரெக்டாக, எங்கே இருந்து வருகிறீர்கள் கரெக்டாக, எங்கே இருந்து வாரீர் கரெக்டாக, எங்கிருந்து வருகிறீர்கள் கரெக்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னா எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? இந்த இடத்துல வந்து எங்கே இருந்து இப்படி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. எங்கே இருந்து ஈ வந்து இந்த ஈ வந்து போடணும். சரியா? எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இந்த வரி ஏற்கனவே டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யார் எழுதுனா? ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் ஔவையார் எழுதுனா ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டால் கொன்றை வேந்தன். ஸோ கொன்றை வேந்தன் தான் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் அப்படிங்கிறது இருக்கிற நூல். மன்னார்குடி மருவு காண்க. மன்னார்குடி பேர், அதை வந்து மரு என்ன சொல்லுவாங்க, மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது என்ன? இந்த 4 இதில் எது பொருந்தியதுன்னு கேட்குறாங்க. பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். செல்வம், குறைவு, குறுகிய பரப்பு, கோரம். பாருங்கள், பொக்கிஷம்னா செல்வம் கரெக்டு தான். சாஸ்தினா அதிகம் சொல்லுவாங்க, ஆனால் குறைவுன்னு கொடுத்தாங்க. ஸோ தப்பு. விஸ்தாரம்னா அதிகமான பரப்பு. சாஸ்தினாலும் ஓகே தான், விஸ்தாரம்னாலும் ஓகே தான், இதுவும் தப்பு. சிங்காரம்னா வந்து பார்த்திங்கன்னா அழகு, நல்லா சிங்காரிச்சிட்டு வாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அழகு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் கோரம் கொடுத்துருக்காங்க. கோரம்னா என்னது? ஒரு வகையில் அந்த அசிங்கத்தை வந்து சொல்கிறது. சரியா? அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரேஷ்னல் கலைச்சொல் என்ன? ரேஷ்னல். ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்ச்சொல் என்ன? டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. மோர்பீம் வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது. சரியா? மோர்பீம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, கேவ் டெம்பிள் கற்கோவில். இதில் எது தப்பு அப்படின்னா கேவ் டெம்பிள் கற்கோவில் அப்படிங்க. கேவ்னா குகைன்னு சொல்லுவாங்க, குகைக்கோவில் தான் வரணும், ஆனால் கற்கோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறான இணை. மற்ற 3மே சரிதான். எவ்வகை வாக்கியம்? அப்பா சொன்னார். இது எவ்வகை வாக்கியம்? அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன வகையான தொடர்? செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ எது இதுக்கேற்ற வினா? பாரதிதாசனின் இயற்பெயர் யாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களில் அல்லாதது என்ன? ஸோ இதில் வந்து எது அல்லாதது அப்படின்னா தோகை அப்படிங்கிறத. மற்ற எல்லாமே நுனிப்பகுதியை குறிக்கும். அதாவது துளிர் அப்படிங்கிறது குறிக்கும், முறி அப்படிங்கிறது குறிக்கும், குருத்து அப்படிங்கிறது குறிக்கும். தோகை அப்படிங்கிறது குறிக்காது. சரியா? மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக. மரபு பிழை உள்ள தொடர் வந்து கேட்குறாங்க. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. சிங்கம் குருளை, இது கரெக்டாக? கரெக்டு தான், சிங்கக்குருளை தான். குருவி குஞ்சு பறக்க முடியுது. குருவி குஞ்சா? கரெக்டு தான். மாங்கன்று துளிர்த்து வருகிறது. துளிர்த்து வருகிறது. மாங்கன்று துளிர்த்து, கரெக்ட் தான். கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம், கீரிக்குட்டின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதுதான் வந்து மரபு பிழை உள்ள தொடர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. வலுவற்ற தொடரை எழுதுக. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால், பானை சுட கற்றுக்கொண்டால், பானை வணைய கற்றுக்கொண்டால். இதில் எது வந்து கரெக்ட்? பானை என்ன செய்யணும்? பானை செய்வாங்களா, அமைப்பாங்களா, சுடுவாங்களா, வணைவாங்களா? வணைதல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தமிழுக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல என்ன வரணும்? தமிழ் வரணுமா, தமிழில் வரணுமா, தமிழால் வரணுமா, தமிழுக்கும் வரணுமா? எது போட்டால் கரெக்டாக இருக்கும்? நல்ல தமிழில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நல்ல தமிழ் எழுதுவோம்னு எழுத முடியாது, நல்ல தமிழால் எழுதுவோம் எழுத முடியாது. நல்ல தமிழில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தாக
புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி. புலி என்னது? புலிக்குட்டின்னு போட்டக்கூடாது. நான் புலிக்குட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? புலிப்பறல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நம்மளுக்கு படிக்காமல் என்னவாங்கன்னா புலிக்குட்டி கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து புலிக்குட்டி தானே பேசுகிறோம். சரியா? புலிப்பறல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. தொன்மைன்னா பழமை அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. கான்சொனன்ட் கலைச்சொல் அறிக. கான்சொனன்ட் அப்படின்னா என்ன? கான்சொனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். பயோடைவர்சிட்டி தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். என்ன வரும்? பல்லுயிர் மண்டலம். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லோமா, இல்லைன்னா நான் அல்லேனா, இல்லைன்னா நீ அள்ளீரா, நீவீர் அள்ளீரா. இதில் வந்து எது வந்து பிழையற்ற தொடர்? ஆக்சுவலாக இதில் வந்து பிழையற்ற ஒருமை தொடர் எது அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா நான் அப்படிங்கிறது தன்மை. சரியா? அப்போ இது வந்து தப்பு. அடுத்து நான் அல்லேன்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்டு தான். சரியா? நீ அள்ளீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீ அல்லை அப்படின்னு வரணும். ஏன்னா முன்னிலை, நீ அப்படிங்கிறது முன்னிலைப்பா. ஸோ நீ அல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். நீ அல்லை அப்படிங்கிறது தான் வரணும். இதுவே நீவீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீவீர் அள்ளீர் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து வரணும். ஸோ தப்பு. அடுத்து நீவீர் அள்ளீர், இந்த இடத்துல இந்த நீவீர் அள்ளீர் அப்படிங்கிறதும் கரெக்டாக தான் வரும். சரியா? ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீவீர் அள்ளீரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் அதனால தான் இந்த இர்ரை வந்து எடுத்து விட்டேன். சரியா? இங்கே வந்து பாருங்கள், நம்மளை வந்து குழப்புறதுக்கேமோ, அதாவது ஆப்ஷனில் 2 இது சரியாக வச்சுட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். நீங்கள் வேணால் வந்து டிஎன்பிஎஸ்சி செக் பண்ணி பாருங்கள், பழைய கொஸ்டின் தான் இது. 2 இது வந்து சரியாக வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா? நீவீர் அள்ளீர் தான் வரும், கரெக்டு தான். இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக தான் வரும். ஆனால் இங்கே வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. நான் அல்லேன் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். சரியா? ஏதோ டிஎன்பிஎஸ்சிலே வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கப்பா. சரி, ரைட்டு. அடுத்து பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நூல்களில் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இலக்கியம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரியா? ஸோ இலக்கியத்தை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இலக்கியத்தில் நம்மளுக்கு 15 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? களவழி 40 இது வந்து புறப்பொருள் சார்ந்தது. முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் நிலையாமை பற்றி பேசும். நாலடியார் இதை வந்து வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆதி 6 மருந்து. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டு. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது என்ன? நான்மணி மாலை இது ஒரு பழைய கொஸ்டின் தான். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். மணிமொழி கோவை என்று குறிப்பிடப்படுவது என்ன? மணிமொழி கோவை. நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் என்ற பாடலில் பாரின் மகளிர் யாருக்கு உலை நீரில் பொன்னிட்டு தந்தனர்? அதாவது பாரியின் மகளிர். ஓகேவா? பாரியோட பெண் பிள்ளைகள் யாருக்கு அந்த உலைநீரில் பொன்னிட்டு தந்திருக்காங்க? யாருக்கு அப்படின்னா பாணர்களுக்கு. பாணர்கள் அப்படின்னா பாட்டு பாடுபவர்களுக்கு. சரியா? மழை இல்லாத காலத்துலேயும் அந்த பாரியோட மடமகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மடமகள் அந்த மகளிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை தேடி வந்த அந்த பாணர்களுக்கு அந்த உலைநீரில் பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. அரிசிக்கு பதிலாக பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாணர்கள். சிறந்த 10 தலைப்பிலான பாடல்களை கொண்ட நூல் எது? இது பழைய புத்தகத்தில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஒரு 10 பாடல்கள் தான் வந்திருக்கும். சரியா? சிறந்த 10 அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி. நீராடிய பின் உண்ணுதல், பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இந்த 3ம் தூய்மை உடையவரின் செய்கை என்று குறிப்பிடும் நூல் என்ன? ஆக்சுவலாக இது வந்து இந்த 3 அப்படிங்கிறத வச்சே நம்ம வந்து போடலாம். என்ன அப்படின்னா திரிகடுகம்.
திரியெழுத்தில் 3 கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. சரியா? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. காரியாசன். ஆசிரியர் காரியாசன். காரியாசன் யார்? சிறுபஞ்சம் நூலோட ஆசிரியர். சரியா? சிறுபஞ்சம் மூலம் நூலோட ஆசிரியர். ஓகே. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்ன? சிறுபஞ்ச மூலம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5 வகையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அதில் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது எது வராது அப்படின்னா தூதுவளை வராது, கண்டங்கந்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி அப்படிங்கிறது வரும். சரியா? 2 கடவுள் வாழ்த்து பாடல்களை கொண்ட நூல் எது? 2 கடவுள் வாழ்த்து பாடல் எது அப்படின்னா நான்மணிக்கடிகை. சரியா? நான்மணிக்கடிகை தான் 2 கடவுள் வாழ்த்து பாடல்கள் கொண்டது. தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா நான்மணிக்கடிகை நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க. முன்றுரை அரையனார் பற்றிய குறிப்புகளில் பொருந்தாத ஒன்று என்ன? முன்றுரை அரையனார். ஸோ இவர் யார் அப்படின்னா முதல்ல பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். சரியா? இவர் எழுதுது பழமொழி 400 கரெக்ட் தான். கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தப்பு. இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4 தான் வந்து வரும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் ஞாபகம் வச்சுருப்பேன். ஓகேவா? உடனே வந்து 3க்கு அப்புறம் 4 தாண்டா வரும், அப்புறம் 5 வரும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். சரியா? 3க்கு அப்புறம் 4 வரும். ஸோ இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சேன். ஸோ இது வந்து தப்பு. முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர், அரையன் என்பது புலவரோட குடிப்பெயர். கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே வந்து பொருந்தாத ஒன்று. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்று என்ன? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, நடைமையின் நாணு சிறந்தன்று. இதில் எது தவறு அப்படின்னா இளமையில் சிறந்தன்று வாய்மையுடைமை அப்படிங்கிறது தவறு. ஏன் தவறு அப்படின்னா இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை அப்படிங்கிறதான் வரும். இது வந்து முதுமொழி காஞ்சியில் சிறந்த 10 அப்படிங்கிற தலைப்பில் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் முதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வரும். அந்த நீ உண்மையிலே வந்து இந்த பாடல் வரிகளில் படித்து வச்சுக்கிறது நல்லது. விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. விச்சைன்னா என்ன அர்த்தம்? கல்வி அப்படிங்கிறது. நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? நாலடியார்கள் இல்லையா, எழுதுனது சமண முனிவர்கள் தான். கரெக்டு. ஆனால் முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர். ஏலாதி பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்ன? ஏலாதி இருக்கு இல்லையா, பொருந்தாத ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 3 அடிகளில் 6 கருத்துக்களை கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது தவறு. தமிழருக்கு அருமருந்து போடுறது கரெக்டு. இந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையாற்றும் கரெக்டு. சரியா? இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தவறு. ஸோ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 4 அடியில் 6 கருத்துக்களை வந்து பேசும். ஓகேவா? 4 அடியில் 6 கருத்துக்களை வந்து பேசும். ஆனால் இங்கே 3 அடிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறு. ஓகேவா? எந்த நூலின் பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்பு கூறியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன? எந்த நூல் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம். நல்லாதனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவம். மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்ன? இந்த 4ல் 2 எது? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். திரியடுகமும் ஏலாதியும். அடுத்து பொறுத்துக அந்த நூல்லேருந்து, முதுமொழி காஞ்சி நூல்லேருந்து. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. ஆமாம், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை தான். சரியா? காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து கொடுக்கலை. ஓகே. அடுத்ததாக வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஓதலில் சிறந்தன்றது ஒழுக்கம் உடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. சரியா? கற்றது மறவாமை. அடுத்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை.
ஸோ ஒரு பாடலை வந்து நம்ம வந்து நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணிடலாம். 3241 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. சரியா? நான் ஆப்ஷனே காமிக்கலை, பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழி 400 ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? பழமொழி 400 ஆசிரியர் யார்? இப்போ தானே பார்த்தோம், முன்றுரை அரையனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? நான் உங்களை கமெண்ட் பண்ண சொன்னேன், பட் இங்கே வந்து கேள்வியாகவே வந்து இருக்குது. சரியா? விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து பொறுத்துக. ஆசாரக்கோவை ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை, கோவை பழம் எங்கே இருக்கும்? முள்ளில் இருக்கும். சரியா? ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். அடுத்து சிறுபஞ்சம் மூலம் காரியாசன், ஏலாதி கனிமேதாவியார். அப்படியே வரிசையாக இருக்குது. 1 2 3 4 அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? 1 2 3 4 அப்படிங்கிறது. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் என்ன? கல்வி அழகே அழகு, இந்த வரியை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எந்த நூல் அப்படின்னா நாலடியார். கேடில்லை பிரித்தெழுதுக, கேடு கூட்டல் இல்லை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? முதல் அரசவை கவிஞரானா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. கரெக்டு தான். ஸோ முதல் கூற்று வந்து கரெக்டு. அடுத்து உவமை கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. சரியா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெருஞ்சித்தனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. காந்திய கவிஞர் ராமலிங்கனார். ஆமாம், காந்திய கவிஞர் சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் கரெக்ட் தான். புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் தாராபாரதின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரியா? புரட்சி கவிஞரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப 1ஆவதும் 3ஆவதும் வந்து சரி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடல் இயற்றியவர் யார்? திரை இசை பாடல்னாலே நம்மளுக்கு யார் வருவா? லெஜண்ட் கண்ணதாசன் தான் வருவார். இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியம் யார் தான் பாடினாங்க? கண்ணதாசன் தான் பாடினார். அடுத்து பொறுத்துக. அழகின் சிரிப்பு. ஸோ இதெல்லாம் லட்டு கொஸ்டின். அழகின் சிரிப்புலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம வந்து பார்த்துருப்போம். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். கண்ணன் பாட்டு பாரதியார். 3 1 4 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? கலருக்கு வந்து இந்த எல்லாம் வந்து வரணும். ஓகேவா? கலர் நிலம். ஸோ கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதிதாசன். இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னதுனால தான் அவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷனை நான் வந்து உங்களுக்கு சுருக்கி காமிக்கிறேன். இதில் எது அவர் எழுதின கவிதை தொகுப்புகள் மட்டும்? நாமக்கல் கவிஞரோட கவிதை தொகுப்புகள் மட்டும். திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர் அப்படிங்கிறது. இந்த இதெல்லாம் நான் எங்கேயா போய் தேடுறது அப்படின்னா பழைய புத்தகத்தில் வந்து இருக்குது. சரியா? நம்மளுக்கு சிலபஸில் இருக்குன்னா நம்ம வந்து படித்துத்தான் ஆக வேண்டும். அடுத்து இயற்பெயர் கண்டறிக. பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் நம்மளுக்கு தெரியும். எனது சுப்பிரமணி. ஓகேவா? சுப்பிரமணியன் அப்படிங்கிறது பாரதியாருக்கு சுப்பிரமணியன். பாரதிதாசனுக்கு கனக சுப்ரத்தினம். சரியா? சுப்ரத்தினம். அடுத்து சுரதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசகோபாலன். சுரதாவுக்கு ராசகோபாலன். வாணிதாசனுக்கு அரங்கசாமி என்ற எத்திராசுலோ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ 4 3 1 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார்? இது லட்டு கொஸ்டின் தான். பாரதிதாசன். குன்றக்குடி அடிகளால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? இந்த 4 பேரில் யார் வந்து தொடக்கல்வி பயின்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முடியரசனா, வாணிதாசனா, சுரதாவா, மோகனரங்கனா? வாணிதாசன். ஓகே, ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்தோம். சரியா? இந்த 100 கேள்விகளில் உங்களால் 90 கேள்விகளுக்கு மேலே ஆன்சர் பண்ண முடிஞ்சுனாலே நீங்கள் ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
சரி, நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு தமிழ் முழு மாதிரி தேர்வு இனிமேல் வந்து கொடுக்குறது எல்லாமே மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு தான் கொடுப்பேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு வந்து பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.